ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அண்ட் ஃபுல் டைமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்வான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான பெரிய கம்பெனி தான் இந்த ஒரு ஜாப் வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜாப்பான என்ன டீட்டெயில்ஸுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மெயின்லி கமர்ஷியல் டாக்குமெண்டேஷன், கஸ்டமரை ஃபாலோ பண்ணுற மாதிரியும், வெண்டர்ஸ் கோஆர்டினேஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன், ஹெச்ஆர் டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரிலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டே டு டே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒர்க்காக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபீஸ் கோஆர்டினேஷன் ஜாப். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை செய்யலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப்ல நம்மளுக்கு என்னென்ன மாரி ஒர்க் இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஆர்பி டாக்குமெண்டேஷன். ஸோ இதுல நமக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதில உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஆர்பி டாக்குமெண்டேஷன். ஸோ இது கம்பெனில பார்த்தீங்கன்னா, இஆர்பி சிஸ்டம்ல கொட்டேஷன் அண்ட் டெலிவரி நோட்ஸ், இன்வாய்ஸஸ் மாதிரி கமர்ஷியல் டாக்குமெண்டேஷனை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கிட்ட ப்ரைஸ் கொட்டேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி ஆகும்போது அந்த டெலிவரி நோட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ச்சேஸை கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் பில்லிங் இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்யூனிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கஸ்டமர் கம்யூனிகேஷன் தான். இது பார்த்தீங்கன்னா கொட்டேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியும், பேசிக் கமர்ஷியல் டவுட் வந்தாச்சுன்னா அந்த டவுட்டுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும், அண்ட் பார்த்தீங்கன்னா கால் அப்படி இல்லைன்னா மெயிலில் சிம்பிள் டவுட்டுக்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பில் வருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ப்ரிக்யூர்மெண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒர்க்குன்னா, ஐடி ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், லேப்டாப், டெஸ்க்டாப், நெட்வொர்க்கிங் டிவைசஸ், இதில் இருக்கக்கூடிய வெண்டாஸ்க்கு ப்ரைஸை நீங்கள் சென்ட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிலிட்டியை நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெண்டாஸ்க்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் மெயில் பண்ணி கொட்டேஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கொட்டேஷனை நீங்கள் இன்டர்னல் டீமுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் ப்ரைஸை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பர்ச்சேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அல்லது பர்ச்சேஸ் ஆர்டரை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின் ஒர்க்குங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஒர்க்கு. ஸோ அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், ப்ரோக்ராம்ஸ், டாக்குமெண்டேஷன், செக்லிஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீட்டிங் கோஆர்டினேஷன். ஸோ மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டைமை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்குங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான ஸ்கில்ஸ் ரிக்வயர்டு என்னங்கிறது இப்போ பார்த்தரலாம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேர்ட், அவுட்லுக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ கிளைண்ட் கிட்ட நீங்கள் பேசுகிறதும், வெண்டாஸ் கிட்ட பேசுகிறதும், ஆஃபீஸ் டீம் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி அதில் உள்ள டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர்ஸ், நெட்வொர்க்ஸ் இதுக்கான ஸ்மால் ஐடியா வந்து இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இஆர்பி ஆர் பில்லிங் சிஸ்டம்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பருங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்காக இருக்குங்கிறத
ஸோ இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க கிளியரா ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஜாப்க்கான ஸ்டார்ட்டிங் டேட் என்னங்கிறது ஆல்ரெடி இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கான எண்டிங் டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 23. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள், 9 நாள் தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, குயிக்கா அப்ளை பண்ணிருங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ முழுக்க முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸோ யாராவது ஃபீஸ் பே பண்ற மாதிரி சொன்னாங்கன்னா, நீங்க அந்த ஜாப்ப ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் வந்து குடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து குடுத்துருங்க. டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே குடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம், இந்த டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா, எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவங்களே பார்த்தீங்கன்னா, உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பத்தின மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.